ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயோ மைக் M1 அந்த மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு வயர்டு மைக்கு. நம்ம இவ்வளோ நாளாக ரோடு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் என் ஃப்ரெண்டு ரோட் கேட்டிருக்கிறதுனால அவர் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டு போயோ M1 மைக் தான் வந்து வயர்டு மைக் வாங்கியிருக்கோம் அமேசான்லேருந்து. ஸோ இதோடய ஃபீச்சர்ஸ் இது எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா உள்ளக்க ஒரு 4 ஐட்டம் இருந்துச்சு. முதல்ல வந்து மேனுவல் புக்கு, அதுக்கப்புறம் வாரண்ட்டி, அதுக்கப்புறம் சர்டன் புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். உள்ளக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா போயோ மைக் M1 வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா செல்லு போடாமல் பேட்டரியை செல்லை தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இதில் கேமரா, ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டுக்கும் ஸ்விட்ச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 20 மீட்டர் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயரை ஈஸியாக கழட்டிடலாம். பட் ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஹெட்செட்டே நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது பார்க்கலாம், இது ஒரு வகையில் நல்லது தான். பட் ஸ்டில் இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நாய்ஸ் கேன்சலேஷன் வர அந்த மேலே உள்ள அந்த நாக் குறிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க சட்டையில். ஸோ அது கூட லென்ஸ் இருந்துச்சு. உள்ளக்க தூக்கி செல்லை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதை அப்படியே சுற்றி விட்டு கழட்டிட்டு உள்ளக்க நம்ம செல்லை போட்டுடலாம். போட்டுட்டு அதை திருப்பி அதே மாதிரி சுற்றி விட்டு மாட்டிடலாம். நமக்கு கேமரானா டிஎஸ்எல்ஆருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அன்ப்ளக் பண்ண அந்த இதை மாட்டிட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம மைக்கில் வந்துட்டு பவுச்சை மாட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த கிளிப்பை மாட்டிட்டு, அந்த கிளிப்பை நம்மளோட டிஷர்ட்டில் ஃப்ளிப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ எனக்கு தெரிஞ்ச போயோ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் 2021. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஐ திங்க் ஸோ இப்போவும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு 599க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு 699 799 வாங்கினேன். அப்போ கொஞ்சம் ஹையஸ்ட் காஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மைக்கோட ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வயர்ட் மைக்கில் இந்த மைக் தான் பெஸ்ட்டு. இதுதான் இந்த ஃப்ளிப்பை இப்போ மாட்டியாச்சு. ஸோ இந்த ஃப்ளிப்பை இப்போ நம்ம வந்து டிஷர்ட்டில் அப்படியே பண்ணி பார்ப்போம், மாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, மாட்டிடலாம். நல்லா கம்ஃபர்டபுளாகவே ஃபிட் ஆகிடுச்சு இந்த மைக்கு. இதை வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளக்இன் பண்ணிட்டோம்னா அசால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நார்மல் கேமராவில் இந்த மைக் ஒர்க் ஆகாது. இந்த எக்ஸ்டர்னல் மைக் வந்துட்டு ஓப்பன் கேமராங்கிற ஆப்பில் தான், அதில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அதில் போய்ட்டு எக்ஸ்டர்னல் ஆடியோவில் நம்ம சூஸ் பண்ணணும் மைக்ரோஃபோன், அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.